அவருக்கு முதல் மரியாதை. இயேசுதான் இந்த இடத்தில் கதாநாயகன். இந்த இயேசுதான் இந்த இடத்துல எல்லாமா இருக்கிறவர். இவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். இவரை நம்பித்தான் நாங்களும் மேடையில் நிற்கிறோம். இவரை நம்பித்தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே என் ஜனமே, இந்த ராஜாதி ராஜாவை நீங்கள் உயர்த்துங்கள். இயேசு என்று எங்கிருந்தாலும் கூப்பிடுங்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் ஆர்ப்பரித்தால் இந்த தேசத்திலே அப்பாவுக்கு எதிரான அலங்கம் இடிந்து விழுவது உண்மை. இவ்வளவு பெரிய கூட்டம் ஆர்ப்பரித்தால் அலங்கம் இடிந்து விழும், எரிக்கோ மதில் விழும். கை தட்டி கூப்பிடுங்க. ஓ ஜீசஸ். யாரு சோர்ந்து போக வேண்டாம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். மேடையில் உள்ளவர்கள் ஆர்ப்பரிப்போம். பாபா தாலா காபா லாகா ராபா இயேசுன்னு சொல்லி இந்த கேகே மாவட்டத்தை என் ஆண்டவருக்கு கேக்காய் கொடுப்போம். ஓ கேகே மாவட்டத்தை அப்பாவுக்கு கேக்காவ ஒரு பிரசன்ட் பண்ணுவோம். இனிமையான கேக்காக, மெதுவான கேக்காக, அப்பாவுக்கு பிரியமான பரிசாக நாம் கொடுப்போம். கதறுங்கள் எங்கிருந்தாலும். ஆமென். இந்த ஒரு நாமம் உங்களுக்கு போதுமே. இயேசு என்ற நாமம் போதுமே. சத்துரு ஓடுவான். என் நாமத்தில் பிசாசை நீங்கள் துரத்துவீர்கள். என் நாமத்தில் பிசாசை நீங்கள் துரத்துவீர்கள், துரத்துவீர்கள். Thank you Holy Spirit. மைதானத்தில் யார் வந்திருந்தாலும், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாரா இருந்தாலும், அப்பா நான் உங்க வார்த்தை சொல்றேன், உங்க நாமத்தை நான் சொல்றேன். இப்பவே சத்துரு ஓடுவாராக. தேங்க்யூ. ஓடுவாராக. தேங்க்யூ. சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல இந்த மாவட்டத்தின் சத்துரு ஓடுவார். கடல் வாரிக்கொண்டு போகட்டும். சத்துரு செயல் இழக்கட்டும். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். சோர்ந்து போக வேண்டாம். இப்பொழுது அதிசயம் நடக்கிறது. உங்க உடல்ல ஒரு அற்புதம் நடக்குது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. பர்த்திமேயி கூப்பிட்டான், பர்த்திமேயி கூப்பிட்டான். இயேசு அவன் கண்ணுக்கு சுகத்தை கொடுத்தான். உங்கள் கண் இன்றைக்கு பார்வை அடைகிறது. கூப்பிடுங்க. Thank you Holy Spirit. Yes, yes. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மைதானம் எங்கும் அந்த நாமம் மட்டும் எதிரொலித்துக் கொண்டே இருப்பதாக. இந்த நாமம் இன்ப நாமம், இனிமை நாமம், இயேசுவின் நாமம். ஓ ஓ எதிர் ஒலிப்பதாக, கட்டணங்களில் எதிர் ஒலிப்பதாக. இயேசு நாமம், இயேசு நாமம். ஐயரே, தாவீதின் குமாரனே இயேசு, ஐயரே சுகமாக்கும் என்று 10 குஷ்டரோகிகள் சத்தமிட்டார்கள். அவர்கள் சுகமானார்கள். சப்தமிடு, சப்தமிடு, சக்தியை பெறு. சப்தமிடு, இயேசு இயேசு என்று சப்தமிடு. சக்தி உண்டாகும். இன்றைக்கு எந்த மதமாயிருந்தால் என்ன, எந்த மதமாயிருந்தால் என்ன, நீ கூப்பிட்டால் இயேசு வருவார். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Jesus. Yesu. 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 கையை வைத்து கூப்பிடுங்க. இயேசு, இயேசு. அப்பா, அப்பா, இயேசு, அப்பா, இயேசு, 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 இயேசு. Thank you Holy Spirit.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. தடைகளை உடைக்கிறோம். சவுண்ட் சிஸ்டத்தை சவுண்ட் சிஸ்டம் சரியா இயங்குவதா. Thank you, Holy Spirit. நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உண்மைதானா? உள்ளத்தின் வாஞ்சையா தடி உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கண்களை மூடி ஏசையா உம்மைத்தானே பாப்பின் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவை செய்பவரே அப்பா, ஜனங்களை பாருங்கப்பா. குடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா 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 எல்லாரும் ஏசையா 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 உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வோ இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே சொல்லுங்க, உதவினீரே. இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க, இதுவரை உதவி நீரே. உயர்த்தி செய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. யெகோவாயீரே யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா மைதானமே யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஏசையா 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 ஏசையா. Holy Spirit, ஏசையா Holy Spirit, ஏசையா. இன்னொரு விஷயம், ஏசையா உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. இப்போவே அற்புதம். ஏசையா ஏசையா உம்மோடு எத்தனை
வாழ்றீங்க? சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைன்னு சொல்றவங்களா கை வைத்துங்க. இந்த பூமியில ஒரே ஒரு வாஞ்ச உம்மோடு இருப்பதுதான், உங்க சித்தம் செய்வதுதான் சொல்லிட்டீங்க. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவாரு. அப்ப சந்தோஷமா சொல்லுங்களே, உம்மோடு இருப்பதுதான். கைத்தட்டி உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மகிழ்ச்சியோட உம்மோடு இருப்பதுதான். சொல்லுங்க, உள்ளத்தின் வாஞ்சையா. பாடும்போதே அற்புதம். சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Holy Spirit, hallelujah. Jesus, thank you சொல்லுங்க. Jesus, thank you சொல்லுங்க. Jesus, thank you. நீங்க வந்துட்டீங்கப்பா, நீங்க வந்துட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கூப்பிட்டால் அவர் வருவாரா? கூப்பிடுங்கள், கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். Call upon me, I will answer you. 333 333 கூப்பிடு, நான் பதில் தருவேன். Call upon me, I will answer you. Free phone call 333 333 free phone call. கூப்பிடு. மார்த்தாண்டமே, கேட்காம கூப்பிடு, கேட்காம கூப்பிடு. அப்பா அற்புதம் செய்வார், குழந்தைகளுக்கு அற்புதம். Thank you, Holy Spirit. Hallelujah. அப்பா சொல்றாரு, இன்றைக்கு என் பிள்ளைகளை வெறுமனே அனுப்ப மாட்டேன். நம்புறீங்களா தங்கச்சி? ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அப்பாட்ட யாரு வந்தாலும் அவர் வெறுமனே அனுப்புவது அவருக்கு தகுதி இல்லையா, அது அவருக்கு தகுதி கேரக்டரே இல்லை. வர்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்காம எங்க அப்பா அனுப்புனா அது அவருக்கு கேரக்டர் தகுதி இல்ல. அதனால அப்பா சொல்றாரு, இன்றைக்கு நீங்க நம்புனா ஒரு புதிய பலத்தோட நீங்க எதுக்கா வந்தீங்களோ அதை பெற்றுக்கொண்டுதான் போவீங்கன்னு அப்பா சொல்றாரு. சரிதானா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் இல்லாம வந்திருக்கவங்கள கை வைத்து காட்டுங்க. சுகம் இல்லாம வந்திருக்கோம், மருத்துவமனைக்கு போக கூட காசு இல்லையா, மாத்திரை வாங்க காசு இல்லையா, ஆபரேஷன் பண்ண பலன் இல்லையா அப்படின்னு அழுகையோடு வந்திருக்கீங்களா? அப்பா மனம் இறங்குகிறார். நீங்க நம்பினால் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பி. நீங்க மட்டும் திரும்பி ஒரு விஷயம் கூப்பிடுங்களேன். வியாதியா இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்திக்கிட்டு ஏசப்பா இரக்கமாயிருந்து கூப்பிடுங்க. என்ன அப்பாவுக்கு முதல் கண்ணு அவர் வியாதிக்காரங்க மேலதான் அவர் கண்ணு படும். எப்ப போனாலும் அவங்கள தான் பார்ப்பாரு, அங்கதான் அற்புதம் செய்வாரு. அதனால முதல் நேரத்திலேயே இந்த முதல் பகுதியிலேயே உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு அற்புதம். அப்பா தொடுங்க, கையை உயர்த்தி இருக்காங்க, தொட்டு
சுகமாக்குங்க அப்பா, தொட்டு சுகமாக்குங்க. என் பிள்ளைங்க வெறுமனே போகக்கூடாது. உங்களுக்கு மகிமை இல்லையே, உங்களுக்கு தகுதி இல்லையே, வெறுமனே போடா உங்க நாமத்தை தூஷிப்பாங்களே. எங்கள் தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை காப்பாற்றி தப்புவிக்க வல்லவர்னு இந்த 3 வாலிப கத்தனானே, அதனாலேயே காப்பாத்தலையா நீங்க? அப்பா 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 அப்பா, சுகமா இருப்பதானே எங்க சித்தம். இயேசு பா, இயேசு இயேசு கரம் பிடித்து நடத்துவா, கண்மணி போல காத்திடுவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மணி போல காத்திடுவா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. நன்றி ராஜா, ஐவேத்தி இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்படி நன்றி சொல்லும் போதே அவர் உங்களுக்கு நலமாக்குவார். ராஜா நன்றி சொன்னா நலம். நன்றி ராஜா, மகிழ்ச்சியோட ஓ ராஜா, நன்றி ராஜா. இன்னொரு விஷயம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஒரு போதும் கைவிடா, உண்மைதானா? ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா. கையை விட மாட்டீங்களே அப்பா. என் ஊழியர்களை பாருங்க, ஊழியர்களை பாருங்கப்பா. தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க கண்ணீரோடு, நன்றி ராஜா. வேற யாருப்பா எங்களுக்கு இருக்கா? யாருப்பா அந்த பூமியில எங்களை காப்பாற்ற முடியும்? ராஜா இயேசு ராஜா, இயேசு 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 இயேசு. நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் ஒரு பாடலை பாடும்படி இன்றைக்கு எனக்கு மாலையில் தெளிவாக சொன்னார். பாடி உட்காரலாமா? அவன் எழுந்து இல்லைங்க பார்க்கலாம். இவ்வளவு கூட்டம் பாடினா இந்த தேசம் அசைக்கப்படாம இருக்குமா? இந்த தேசம் அசைக்கப்படும். இவ்வளவு பேர் எழுந்து நின்று அப்பாவுக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஆமென். எழுந்து நின்று ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. என்னுடைய 30வது வயதில் அதை ஸ்டாப் பண்ண ஆண்டவர் கிருபை செய்து சினிமா பாடலை ஸ்டாப் பண்ண. நான் மியூசிக் படிக்கிறதுனால இசை என்றாலே பைத்தியம் நான் உங்களுக்கு சொன்னேன். உபவாசம் இருந்து நான் சினிமா பாட்டை கேட்டது உண்டு. சாப்பிடாம சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு ஒரு வெறி பாட்டு மேல. அது எனக்கு உரிய மாதிரி நோயத்தான் கொண்டாந்துச்சு. அவர் பாதம் உட்கார்ந்து வேத வாசித்தா என் இருதயத்திலிருந்து பாட்டுகள் புறப்பட்டன. அவைகள் தான் 300 பாடலுக்கு மேல ஆண்டவர் கொடுத்தார்.
கனம் பண்ணினார். நான் பெரிய புண்ணியவான்னு சொல்லல, ஆனா நானும் முடிந்த அளவு அவருக்கு பயபக்தியோட என் உடலை கொடுத்து நேரத்தை கொடுத்து என்ன அர்ப்பணம் பண்ணினேன். அவருடைய உறவுக்கு தடையாயிருந்த உறவை உடைச்சேன். வாலிப தங்கங்களே, வேண்டாம் காதல், அது தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவுல ஒரு சுவராய் மாறும். வேண்டாம், பிசாசு அதிலே உங்களை நிச்சயமாய் பிரித்து விடுவார். ஆகவே வாலிப தங்கங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நான் அட்வைஸ் சொல்வது என்னவென்றால், திருமண நாள் வரை காத்திருங்கள். உங்களுக்கு தகுந்த ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களா அலையாதீர்கள், நீங்களா ஆளை பார்த்து அலையாதீங்க. உங்களை அடிக்கிற ஆள் தான் வரும், அணைக்கிற ஆள் வராது. ஆண்டவர் உங்களுக்கென்று யாரை நியமித்திருக்கிறாரோ அவள் வருவாள், அவன் வருவான். வாலிபர்களே, சினிமா ஒரு ஏமாற்றுது. காதல தெய்வமாக வழிபட்டு நம் தேசத்தை அது மிகவும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு எதிராக நிற்போம். காரணம், ஆண்டவர் சுத்தத்தை விரும்புகிறவர். பரிசுத்தம் 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 என்று எங்கும் எழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில அதை ஆரம்பித்த அந்த நாளில் இருந்தே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அதில் கிடைத்த பாடல்கள் தான் இந்த நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற பாடலும் கூட. இந்த வேதத்திலே ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே சிக்கீம் என்ற இடத்திலே ஜேக்கப் குடியிருந்த போது சிக்கி கொண்டார். சிக்கீம் அது உலகத்தை காட்டுது. சிக்கிம்ல சிக்கினாரு. ஆண்டவரோ எல் பெத்தேல் போனாரு. பெத்தேல் தான் தேவன் தங்கும் இடம். அங்க போகாம சிக்கிம்ல சிக்கினாரு. நடந்தது என்ன? மகள் கற்பழிக்கப்பட்டாள். அங்கே கொலை கொள்ளை. ஆண்டவர் சொன்னார், எழும்பு. 35 அதிகாரம் ஆரம்பித்த உடனே, ஜேக்கப் கெட் அப், எழுந்து பெத்தேலுக்கு போ. சிக்கிம்ல அவனை சிக்க சொன்னேன், உலகத்திலே அவனை இருக்க சொன்னேன். கோ டு பெத்தேல், பெத்தேலுக்கு போ. அங்கே எனக்கு ஒரு பீடம் கட்டு. எதற்கு பீடம் கட்ட சொல்லுகிறார்? நீ உன் அண்ணனுக்கு பயந்து ஓடினாயே, ஓடும் போது நான் உனக்கு துணை நின்று காப்பாற்றினேனே, தரிசனமானேனே, அதற்கு நன்றியாக ஒரு பீடம் கட்டு. ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 35 அதிகாரம் மிக அருமையான அதிகாரம். அடுத்து யாக்கோபே சொல்லுகிறார், நான் அதை வாசிக்கிறேன். யாக்கோபே சொல்லுகிறார், தன் குடும்பத்தை பார்த்து, மனைவி பிள்ளைகளை பார்த்து, எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஆபத்து நாளிலே என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர், என் வழியில் என்னோட கூட இருந்தவர், அவருக்கு பீடம் கட்ட போகிறேன். சொல்லுங்க, ஆபத்துல ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், என்னோடு கூட இருந்தார். நன்றி பலிபீடம் தானே அது? ஆமென். இப்படியாக நன்றி பலிபீடம் கட்டுகிறார். என்ன பலிபீடம்? கடந்த ஆண்டு அதிகமா பலிபீடங்களையே நான் தியானித்தேன். பலிபீடம் என்றால் தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு. அந்த உறவின் அடையாளம் தான் பலிபீடம். எனக்கு பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடம்? நன்றி சொல்லும் போது நீ பலிபீடம் கட்டுகிறாய். கைதட்டுங்க. நன்றி சொல்லும் போது நீங்கள் பலிபீடம் கட்டுகிறீர்கள். ஆகவேதான் இதற்கு நான் பெயர் நன்றி பலிபீடம் என்று சொன்னேன். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். கவனிச்சீங்கன்னா, அதே ஜேக்கப் 7ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது தனக்கு தரிசனமான தேவன், அங்கே தனக்கு தேவன் தரிசனமானதால் பெத்தேல் என்று பெயரிட்டார். தன் சகோதரனும் பயந்து ஓடும் போது காப்பாற்றிய தெய்வம் அவரை கடைசி வரை அவன் மறக்கல. ஆமென். ஆபத்து காலத்தில் காப்பாற்றிய தெய்வத்தை அவன் கடைசி வரை மறக்காமல் நன்றி பலிபீடம் கட்டினார். இந்த பகுதியை தியானித்த பொழுதுதான் என் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ.
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். உண்மைதானா? நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நான் நேற்று சொன்னேன், 3 விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 உடலுக்குரிய ஆசீர்வாதம், 2 உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், 3 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நன்றி சொல்லும்போது 3 விதமா நீங்க நன்றி சொல்லணும். 1 சொல்லுங்க உடலுக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பரலோக ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பரலோக ஆசீர்வாதம். இப்ப நேற்று உடல ஆரம்பிச்சோம், இன்னைக்கு பரலோகத்தை ஆரம்பிக்க போறோம். பரலோக ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பள்ளி. நன்றி தகப்பனே, அதுவும் நன்றி சொல்லுதா? கவனிங்க, நன்றி சொல்லும்போது மகிழ்ச்சியோட நன்றி சொல்லணும், இல்ல சோகமா சொல்லக்கூடாது. இவ்வளவு பெரிய கூட்டம் நன்றி சொல்லும் போது இந்த பகுதியில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க நன்றி பலிபீடம் கட்டுவோம். அப்பா, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். கவனிங்க, நீங்க நினைக்கலாம் என்னையா பாட்டுனால ஏதாவது லாபம்னு கேட்கலாம். எல்லாம் லாப கணக்கு தானே. நம்ம நான் சொல்றேன், பாடும் போதே உங்களுக்கு உடல்ல சுகம் கிடைக்கும், நான் கேரண்டி சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிந்த ஊழியக்காரி திடீர்னு கிச்சன்ல ஊழியம் காஃபி போட போனவங்க முகத்துல அப்படியே புண்ணாயிடுச்சு. நெருப்பு அந்த ஆவிப்பட்டு பிரசங்கம் பண்ணணும், வேதனையோட நிக்கிறாங்க. எல்லாரும் கிண்டல் பண்றான். ஐயோ பிரசங்கிக்கே போச்சு கதை. பிரசங்கிமா அம்மாவுக்கே முகத்துல இதுவே நமக்கு சுகம் வாங்கி கொடுக்க போறாங்கன்னு திட்டு. அந்த அம்மாவுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்தாங்க. அந்த வேதனையோட அவங்க கீபோர்ட் வாசிக்கிறவங்க கீபோர்ட பிளே பண்ணி துதிக்க ஆரம்பிச்சாங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இன்னொரு விஷயம், நன்றி தகப்பனே. புரிஞ்சு கூட பாடலாம். நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இப்படி பாடும்போது அந்த முகத்திலோட எல்லா அந்த கசடெல்லாம் நீங்கி பரிபூர்ண சுகமாகி பாட்டு முடிஞ்சு சுகம் பெற்றுக்கொண்டு ஜனங்களை அந்த அம்மா அன்றைக்கு ஆசீர்வதிச்சாங்க. நான் அதை வாசித்து ஆச்சரியப்பட்டேன். உங்க வாழ்க்கையில பாட்டு அது வேட்டு
சாத்தானை விரட்டும். இந்த வேட்டு சாத்தானை விரட்டும். என் ஊழியத்துல கவனிச்சிருக்கேன். இப்ப வரும்போது கூட பாடிட்டு ஆடிக்கிட்டு தான் வந்தேன், அழுதுகிட்டு வரல. எனக்கு தெரியும், கொண்டாடுனா சாத்தான் திண்டாடுவான். கொண்டாடுனா சாத்தான் திண்டாடுவான். யோவேல்ல இந்த வருஷம் அப்பா கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், தேசமே பயப்படாதே. சுனாமி மறுநாள் வருது, 25ல நான் சொல்றேன், பிரசங்கம் பண்றேன். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஹalleluya. அப்ப பெரிய காரியம் எப்ப நடக்குமா? அழுதான்னு சொல்லல, சிரிச்சா நடக்குமா? எப்படி? இது எப்படி? கை தட்டுங்க பாருங்க. இப்படி பைபிள்ல நீ நினைக்கிறீங்க அழுதான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு பக்கம், பிறருக்கா அழுவோம். ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவர் விரும்புவது கொண்டாடு, நன்றி சொல்லு, என் முன்னாடி துள்ளு, என்னை தூக்கு, நான் உன்னை தூக்குவேன். தூக்கு இல்ல, உயர்த்த, நீ தூக்குன்னு போட்டுறமா. போஸ்டர்ல பார்த்து யாரையோ தூக்கிலுடன் போட்டிருந்தாங்க. அந்த தூக்கு நமக்கு வேண்டாம். நன்மை செய்கிறீரே, நன்றி நன்மை செய்கிறீரே, நன்றி சொல்லுங்க. வியாதி சோமாகுது, நன்மை சொல்லுங்க, சொல்லுங்க. வியாதி சோமாகுது. Thank you Holy Ghost, thank you Holy Ghost, Holy Ghost, thank you Holy Spirit, Holy Spirit. இப்போவே அற்புதம் நடக்கட்டும், உடல்ல அற்புதம் நடக்கட்டும். இயேசையா, கை தட்டி அவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ரைட் நவ. Thank you, thank you. எல்லாரும் கை தட்டி அவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Holy, 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 holy. Thank you, thank you, thank you Father. நன்றி, கை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், சொல்லுங்க நன்றி பலி ஈடுபட்டுள்ளோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், Thank you Holy Spirit, சொல்லி பாடுவே. கடைசி மூணாவது ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அது என்ன ஆசீர்வாதம்? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. சொல்லுங்க. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இந்த வருஷம் உங்களுக்கு வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு சொந்த வீடு வரப்போகுது என்பதற்காக நான் கைதட்டி நன்றி சொல்றேன். சொந்த வீடு வறுமையா, இருக்கிற வீட்டுக்கு நன்றி சொல்லு, சொந்த வீடு வரும். இருக்கிற வீட்டுக்கு நன்றி சொல்லு, இன்னொரு வீடு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எப்படிப்பா நிம்மதியா சாப்பிடுவாங்க, எப்படிப்பா தூக்கம் வரப்போகுது. இந்த வருஷம் கடனை உடைச்சிரும்பா, இந்த வருஷம் கடன் சாபத்தை உடைச்சிருவப்பா. நீங்க உடைச்சிருங்கப்பா, நீங்க உடைச்சிருங்க. நோடிங்க, உங்களுக்கா நான் ஜெபிக்க முன்னாடி ஆமென் ஒரு காரியம் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கடன் கடந்து போகணும்னா நீங்க கடவுளுக்கு கொடுக்கணும், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அப்பா கடன் நீங்கணும்னு கத்தனா பத்தாது. நீங்க போற சர்ச்சுக்கு அது நல்ல சர்ச், கடவுளுக்கு உண்மையா ஊழியம் பண்ற சர்ச்சா இருந்தா உங்க 10ல ஒரு ரூபாய் அங்க கொடுங்க, அந்த பங்கு கொடுங்க. உங்கள் காணிக்கைகளை ஊழியம் செய்வர்களுக்கு கொடுங்க. உங்களை மிக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளா மாற்றுவாரு. ஜாதிகள் என்ன தெரியுமா? நேஷன்ஸ் இருக்கு ஆங்கிலத்துல. நேஷன்ஸ், நாடுகளுக்கு கடன் கொடுப்பா வைப்பாராம். எவ்வளவு பெரிய உயர்வு நமக்கு இருக்கு தெரியுமா? அமெரிக்காவுக்கு கடன் கொடுப்பீங்களா, இங்கிலாந்து கடன் கொடுப்பீங்களா, மலேசியாவுக்கு கடன் கொடுப்பீங்களா? கடுமையாக தின உழைக்க வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி. கடுமையாக தின உழைக்க, கடனே இல்லாமல் வாழ வைப்பி. சொல்லுங்க. கடுமையாக தின உழைக்க வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி. வேலை இல்லாதவங்களா கை வைத்து எனக்கு வேலை
இல்லையா? சரியான வேலையில ஆண்டவர் கை வைத்து ராஜா உங்களுக்கு வேலை கொடுப்பாரா? ஆனா ஒன்று, எந்த வேலையும் பாருங்க, தப்பான வேலை தவிர குடிகார கடையில் வந்து சாராய வித்து நிக்காதீங்க. ஆபிரகாம் ஒயின் ஸ்டால் போட்டுட்டு, ஆபிரகாம் அப்படின்னு போட்டு, மரியாள் ஒயின் ஸ்டால் போட்டு அப்படிலாம் அந்த சாராயத்தை வித்துட்டு நிக்காதீங்க. ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்காத வேலை செய்யாம எந்த சின்ன வேலையா இருந்தாலும் செய்யுங்க. உழைங்க, கடினமா உழைங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. இப்ப உயர்த்துங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்படி. ஐயா, என் வாலிபர்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு சரியான வேலை கிடைப்பதாக, இந்த வருஷம் சரியான வேலை கிடைப்பதாக. உழைக்கிற பலன் கொடுங்கப்பா, உழைக்கிற பலன் கொடுங்க, கையில சக்தி கொடுங்க. உழைச்சு சாப்பிடட்டுமா? உழைச்சு சாப்பிடட்டும், உழைச்சு சாப்பிடட்டும். Thank you, Holy Spirit. கடுமையாக தினம் உழைக்க வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி. சொல்லுங்க. கடினமாக தினம் உழைக்க வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடனே இல்லாமல் வாழ. அது அறிக்கையிடுங்க. சாபத்தை உடைக்கிறேன், சாபத்தை உடைக்கிறேன். வாழ வைப்பி, சாபமே இறங்களை விட்டு வாழ வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடினமாக தினம் உழைக்க வைப்பி, கடினமாக தினம் உழைக்க வைப்பி. கையை காட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. உழைக்கும் கரங்கள், உழைக்கும் கரங்கள். ஓ ஓ, கடினமாக உழைக்க வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி, கடனே இல்லாமல் வாழ வைப்பி. நன்றி தகப்பன். உன் கடன் நீங்கிடுச்சுன்னு விசுவாசிங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சா? நம்புங்க. இப்ப கண்ணு பார்க்காட்டினாலும் வார்த்தை சொல்லுது, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கைகூடும். இப்ப ஜெபம் கேட்கப்பட்டுச்சு நம்புறீங்களா? ஒரு முறை ஜெபம், மற்ற எல்லா முறையும் நன்றி. கைதட்டுங்க. ஒரு முறை ஜெபிங்க, அடுத்து நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. விசுவாசத்தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நன்றி சொல்லி குதிப்போமா? ஆமென். நன்றி தகப்பனே. மைதானமே குதி குதி குதி. செய்தியே நன்றி தகப்பனே, நன்மை சொல்லிட்டே இருங்க. நன்மை அபிஷேகம் இறங்கட்டும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ் லார்ட். மைதானமே கூட வல்லமை இறங்கட்டும். எஸ் லார்ட். ஹோலி 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 ஹோலி. ஓ நன்மை 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 நன்மை. தேங்க்யூ. ஓ நன்மை செய்தீரே, நன்றி எல்லாரும். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நன்றி அபிஷேகம் என் சபையை நிரப்பட்டும். தேங்க்யூ 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 Father, in the mighty name of Jesus. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அப்படியே குனிஞ்சு நன்றி பலி பீடவர்கள். நல்ல செட்டு கிடைச்சிச்சு எனக்கு. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். கடைசியா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை. உட்காருங்க. நன்றி
உற்சாகமா கைதட்டு, சிரிச்சுக்கிட்டே கைதட்டு, வெற்றி கைதட்டு, வெற்றி கைதட்டு. ஹalleluya, amen. Thank you Holy Spirit. நான் போகிற இடமெல்லாம் சொல்லுவேன், smile is our style, smile is our style. கவனிங்க, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், கலங்கிடவே வேண்டாம், கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நடந்ததை நினைத்து கலங்கா, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், சீக்கிரம் நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், சீக்கிரத்தில் நீ காண்பாய், சீக்கிரத்தில் நீ காண்பாய். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். ஒரே ஒரு வசனம், ஒரு 3 வசனம், எபேசியர், இந்த நாளின் முக்கியமான ஆண்டவருடைய ஏக்கம். எபேசியர் 6, 16, 17, 18. இந்த 3 வசனங்களும் எவ்வளவு நேரம் எனக்கு கிடைக்கிறதோ அவ்வளவுக்கு நான் சொல்லி 20 நிமிடத்திற்குள் உங்களை எழும்ப வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த வேத புத்தகத்தை எல்லாரும் கையில தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஒரு முத்தம் கொடுங்க வேத புத்தகத்தை. வாழ வைக்கும் வேதமே வாழ்கன்னு சொல்லுங்க. இதில் தெய்வம் பேசுவார். நம்புறீங்களா? இதில் தெய்வம் பேசுவாரா? இது தெய்வம் பேசுகிறதை நான் வாசித்து வாசித்து பாடலாய் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு புது பாடல் அப்பா கொடுத்தாரு. இதை வாசிக்கும் போது, யாத்திராகம் 15 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு புது பாட்டு வந்துச்சு இன்னைக்கு. ஆனா பாட நேரம் இல்லை. ஆனா ஒன்று, இதை வாசிக்கும் போதுதான் என் வாழ்க்கையில புது பாடலா கிடைக்குது. கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆகவே என் ஜனமே, இது மிக முக்கியம் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த புத்தகம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன பேசுகிறார்? 16 வாசிப்போமா? பொல்லாங்கான், நானே வாசிக்கிறேன். பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடு. எப்படி பொல்லாங்கான் எய்யும் அந்த அம்புகளை நீ தடுக்கணும்? என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் எப்போதும் ஒரு கேடகமாக நிற்பதாக. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். பிறருக்காக ஜெபத்தில் வெடிப்பாய் இருங்கள். இந்த 3 வசனமும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். காரணம், இதை நீங்கள் பின்பற்றும் போது வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. சோ இன்றைக்கு என்னுடைய பிரசங்க குறிப்பின் தலைப்பு, இயேசு உனக்கு வெற்றி கொடுக்கிறார். சொல்லுங்க வெற்றி. வெற்றி சொல்லுங்க. வெற்றி. வெற்றி. வெற்றி நடந்தா தானே சந்தோஷம் இருக்குல்ல? அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, நீங்க ஜெயிச்சா தான் சந்தோஷமா ஃபுட்பாலை விட்டு வெளியே வருவீங்க இல்ல? இந்தியா தோற்று போனா நான் 3 தான் சாப்பிடாம இருப்பேன் அந்த காலத்துல. இப்ப இல்ல. ஒரு காலத்துல இந்தியா ஆக்கில நன்றா இருந்த இந்தியா அந்த 70 ஆரம்பிச்ச உடனே நழுவ ஆரம்பிச்சிருச்சு. அது தோத்து போனா எனக்கே தூக்கம் வராது, சாப்பாடு ஏறாது. அவ்வளவு வெறியா இருந்தேன் ஸ்போர்ட்ஸ்ல. ஆனா ஜெயிச்சா அன்னைக்கு ஒரே குஷி தான். சந்தோஷத்துக்கு, சந்தோஷமா வாழ ஒரு காரணம் வெற்றி. சொல்லுங்க வெற்றி. வெற்றி கொடுக்கிறவர் யாரு சொல்லுங்க? இயேசுன்னு சொல்லுங்க. இந்த பூமியில ஒரு மனுஷன் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனா எவ்வளவோ
சொத்து இருக்கலாம், எவ்வளவோ காரியம் இருந்தாலும் வெற்றி வாழ்க்கை அதான் சந்தோஷ வாழ்க்கை. சொல்லுங்க, சந்தோஷ வாழ்க்கை. சந்தோஷ வாழ்க்கை இயேசுவால முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கவனிங்க, இந்த இயேசு உன் பாவங்களை சுமக்க இந்த பூமிக்கு வந்தார். தம்பி, உன்னை போல கொலைகாரல வாழ வைக்க இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று தன்னை அர்ப்பணித்தார். தலையிலே முள்முடி, கைகளிலே காயங்கள் வடிந்தன. ஏன்? ரோமை சேவகர்கள் அவரை அடிக்கும் போது அவர் சொன்னார், இன்னும் அடிங்க, இந்த ரத்தம் தான் என் பிள்ளைங்கள் பாவத்தை கழுவ முடியும், இந்த காயம்தான் என் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், இந்த சிலுவை தான் இந்த உலகத்தை பரலோகம் கொண்டு போக முடியும். ஆகவே நான் தாங்குகிறேன், வேதனை தாங்குகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு எவ்வளவு ஆசை இருந்தால் ஜீவனையை கொடுத்தார். தன் ஜீவனையே பலியாக்குதையா தெய்வம் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில தன்னை பலியாக்கினாரே. ஏன் அப்படி என்றால், ரத்தத்தை கொடுத்தார் என்றால் நீங்கள் பாவம் மன்னிக்கப்படுவது எவ்வளவு அவசியம். சந்தோஷம் எப்படி? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கடைசி 5 நிமிஷம் கவனிங்க. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைக்கல, அவனுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்காட்டினாலும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சுல்ல. கை தட்டுங்க பார்க்கலாம். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்துச்சியா. உங்களை அறியாத சந்தோஷம். இப்ப என்னைய பாக்குறீங்களே, நான் மொட்டையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேனா? ஏன் தெரியுமா? கேட்பாங்க, உங்கள் சிரிப்பின் ரகசியம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறாங்க. அதான் சந்தோஷம். வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். இவர்தான் இயேசு, நான் தான். கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். சங்கீதக்காரன் தாவீதை காண்பெற்ற பாடப்பா என்று சொல்லுவேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பெற்ற பாடப்பா என்று சொல்லுவேன். நானும் பாடுகளேவா நடனமாடிடுவேன், அங்கு டுவட்டு பாடிடுவேன். தானான தலனா சீக்கிரத்தில் வரப்போகிறார். கடைசி அவருக்கு இந்த சுனாமி ஏன் வந்தது என்ற கேள்விக்கு பதில், என் ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. என் ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிற தங்கச்சி. கோயிலுக்கு போயிருந்தா இன்னைக்கு வாழ்வாங்கயா. ஏன்? மந்தம், ஒரு கடவுளை குறித்து ஒரு மந்தம் அது அடி வாங்கிடுச்சு. சிகரெட் பழக்கத்தை விட்டு விடுகிறேன், சினிமா ஆபாசங்களை பார்ப்பதை விட்டு விடுகிறேன், பிறரை கெடுத்து வாழ்வதை விட்டு விடுகிறேன், பிறர் பேரை கெடுப்பதை விட்டு விடுகிறேன்,
யாவரையும் செய்கிற தீமைக்கான காரியங்களை விட்டு விடுகிறேன். இப்படி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. எதையெல்லாம் விடணும்னு சொல்றாங்க, விட்டு விடுவீங்களா தம்பிகளா? இந்த பகுதியில் நிக்கிறவங்களா விட்டு விடுங்க தம்பி. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, விட்டப்பான்னு சொல்லுங்க. மனைவிக்கு உண்மையா இருங்க. அடுத்த மனைவியோடு உள்ள கள்ள தொடர்பு விட்டு விடு. வாலிப தம்பிகளா, இந்த வாலிபத்தில் உள்ள காதல் விட்டுவிடு. ஆண்டவர் அருவருக்கிறதை விட்டுவிடு, விட்டுவிடு. இயேசு உள்ள வருவார், இயேசு உள்ள வருவார், இயேசு உள்ள வருவார். தேங்க்யூ, தேங்க்யூ. பாவம் மன்னிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கண்களை மூடி விட்டு விடுங்க. எதெல்லாம் பாவமா இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விடுங்க. அப்பா வருகிறார். தம்பி, தம்பி, தங்கச்சி, வாலிப தங்கங்களே, விட்டு விடுங்க. கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல பாக்குற டர்ட்டி பிக்சர்ஸ் விட்டு விடுங்க. இன்டர்நெட் இன்னைக்கு அநியாயம் பண்ணுது. விட்டு விடுங்க பிரதர். அப்படியே கண்களை மூடி நில்லுங்க. அப்பா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்தி கொண்டிருக்கிற நேரம். என் ஜனமே, என் முன்னே நிறுத்தி இயேசு, 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 இயேசு. பாவ பழக்கத்தை உடைக்கிறவர், பாவ ஹோமோசெக்சுவலை உடைக்கிறவர், விபச்சாரத்தை உடைக்கிறவர், ஓ குடிகார ஆவியை விரட்டுகிறவர். உமக்கு தெரியும்பா, இந்த வியாதிகளை நீங்க சுமந்து கொண்டது உண்மை. ஆகவே இவர்கள் சுமக்க தேவையில்லைப்பா. தேங்க்யூலா, தேங்க்யூலா. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கா ஜெபம் பண்றீங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கா ஜெபிக்கிறீங்களா? அங்கு வல்லமை இறங்குகிறது. படுக்கை நடக்கிறவர்கள் எழும்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வீட்டிலே படுத்திருக்கிறவர்கள் இப்பொழுது எழுந்து நடப்பார்கள். என் ராஜாவின் வல்லமை இறங்கட்டும். என் ராஜாவின் வல்லமை இறங்க